பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றும் நம் அப்பா அழகான ஒரு வசனத்தோடு நம்மோடு பேச விரும்புகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல கொண்டு வராங்க. கப்பர்நகூம்ல அருள்நாதர் அவருடைய வீட்டில் தங்கி இருந்த பொழுது திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு கூட வீட்டின் கூரையை பிரிச்சிட்டு இறக்குகிறார்கள். அருள்நாதர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. 2 காரியங்கள் இந்த வசனத்துல காணப்படுகிறது. முதலாவது, நீ எழுந்து நட. இதுவரைக்கும் உன்னை மற்றவங்க சுமந்தாங்கப்பா, உனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அடுத்தவங்களை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கையில நீ இருந்த. ஆனா இன்று முதல் நீ உன் சொந்த கால்களை ஊன்றி எழுந்து நிற்பாய். நீ உன் சொந்த கால்களை ஊன்றி நடப்பாய். பிரியமானவர்களே, இன்றும் கூட அவர் நமக்கும் அதை தான் சொல்றாரு. மற்றவங்கள சார்ந்து வாழ்ந்து இழைச்சி போனீங்களா? மற்றவங்கிட்ட சில காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நீயா உன்னுடைய காரியங்களை சுமந்து கொள். நீயா நடக்க உனக்கு நான் பலன் கொடுக்கிறேன். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அப்படின்னு அவரை சொன்னது போல, திமிர்வாத காரணத்தில் சொன்னது போல இன்னைக்கு நம்மிடத்துல சொல்றார், நீ உன்னுடைய காரியத்தை நீயே இனி பார்த்து கொள்ளுவாய். யாரையும் சார்ந்து நீ வாழ மாட்ட மகனே, உனக்கு நான் அந்த சத்துவத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து என்ன சொன்னாராம்? திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் வீட்டுக்கு போப்பா, வீட்டுக்கு போ. வீட்டுல தங்கி இருக்கிறது அவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வீட்டுல நமக்குன்னு ஒரு கூடாரம், ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கணும். நாம் சுகமாய் நம்முடைய சொந்த இடங்கள்ல தங்கி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார், அங்கு தங்கி இருக்கும்படி செய்வார். உன் வீட்டுல நீ வாழ்ந்திருக்கும்படி செய்வார். அந்த திமிர்வாதக்காரனை உன் சொந்த காலால நீ நடந்து உன் படுக்கையை நீயே சுமந்து கொண்டு உனக்குன்னு வாழத்தக்க ஒரு வீடு, அந்த வீட்டுல நீ போய் தங்கி இருப்பா அப்படின்னு சொன்னார்ல. அதே வார்த்தைகளை இன்று உங்களை பார்த்துன்னு சொல்றார். பிரியமானவர்களே, உங்களுக்குன்னு ஒருவேளை வீடு இல்லாம, வாசல் இல்லாம, குடியிருக்க ஒரு ஸ்திரமான இடம் இல்லாம நீங்க தவிச்சு போயிருக்கீங்களா? உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு இடத்தை அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா, 2 காரியங்களை எங்களுக்கு இன்னைக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தீரப்பா. எங்களுடைய சொந்த கால்கள்ல நாங்க நின்று யாரையும் எதிர்பாராதபடி ஐயா, நாங்க உழைச்சி, நாங்க சம்பாதிச்சு, நாங்க ஜெயித்து நாங்கள் வாழ எங்களை காலூன்றி நிற்க செய்கிறீரப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து எங்களுக்கென்று ஸ்திரமான ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தருகிறீரப்பா. நாங்க காலூன்றி நின்று வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்க ஒரு உறைவிடத்தை நீர் கொடுக்கிறீர். உன் வீடு, உன் வீடு, உன் வீடு என்று சொல்லுகிறீர் நாதா. அந்த வீட்டை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் அப்பா இந்த 2 ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரி நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி
இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.